ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? சிறுகீரை பருப்பு போட்டு எப்படி கடையிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த சிறுகீரை கடையிறதுக்கு முன்னாடி இந்த கீரையை முதல் நாள் நம்ம வாங்கியிருந்தோம்னா எப்படி சேஃப்டி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் டவுனுக்குள்ளே இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் சந்தையில் கீரை வாங்கிட்டு வரீங்க, இல்லை கடையில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கடைஞ்சி சாப்பிட முடியாது இல்லையா? காலையில் வாங்கிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சு சாப்பிட்ருவீங்க. அப்போ நாளைக்கு தான் செய்ய முடியும். அப்போது நாளைக்கு செய்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, கீரை வாடி போயிடும். அந்த கீரை வாடாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கீரையை முதல் நாள் வாங்கிட்டு வரோமா, இந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு கீரையை அழகாக நல்லா நிறைய தண்ணியை ஊற்றி நல்லா கீரையை அலசிட்டு ஒரு மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு 4 நாள் கீரையாக எடுத்து இந்த மாதிரி போசியில் போட்டுக்கோங்க. போசியில் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, 2-3 தடவை தண்ணி மண் இருக்கும் நிறையா. ஏன்னா சிறுகீரை சிறுசாக இருக்குல்ல, அதனால் மண் நிறையா இருக்கும். ஏன்னா ஈரப்பதத்தில் தான் போடுவாங்க. அதனால் 2-3 தடவை நிறைய தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. அலசிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போசியில் போட்டுக்கோங்க. போசியில் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி இருக்கும் தான், போசியில் போட்டு இது மாதிரி ஒரு தட்டு ஒன்று கரெக்டாக அந்த போசிக்கு கரெக்டாக இருக்கிற தட்டாக ஒன்று எடுத்து இப்படி கமுத்து வச்சுருங்க. சரிங்களா? போசி மேலே வச்சாலும் சரி, மோடை மேலே வச்சாலும் சரி, இல்லை சமமாக கீழே வெறும் தரையில் வச்சாலும் சரி, நீங்கள் எப்படி வச்சாலும் இது மாதிரி கமுத்து நைட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் இது மாதிரி எடுத்து பார்க்கையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடாது, வதங்காது, ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கீரை இப்போ வாங்கி அப்படியே காம்பு கிள்ளி வச்ச மாதிரியே இருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவ்வளோ நல்லது. சரிங்களா? வாழைத்தண்டு ஆம்பளைங்களுக்கு நல்லது, கீரைத்தண்டு பெண்களுக்கு நல்லது. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இந்த தண்டு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த கீரையை மிஸ் பண்ணாலும் சரி, ஆனால் இந்த தண்டு மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆம்பளைங்களுக்கு கீரைத்தண்டு தான் நல்லது, பெண்களுக்கு ஆண்களுக்கு வாழைத்தண்டு நல்லது, பெண்களுக்கு கீரைத்தண்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி நம்ம கீரைத்தண்டு மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் நம்ம கீரைத்தண்டு போடுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதெல்லாம் வெந்து போயிடும். இளங்கீரை தானே, சிறுகீரைனாவே இளங்கீரையாக தான் இருக்கும். எந்த காம்போ முத்தி போனலாம் இருக்காது. சரிங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சிறுகீரை, அரைக்கீரை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம பருப்பு போட்டு கடைய போகிறோம். எப்படி பருப்பு போட்டு எப்படி கடையிறது, கிராமத்து முறையில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது நான் நேற்று மத்தியானம் வாங்கினேன். சாயங்காலம் காம்பு எடுத்துகிட்டு நைட்டு அலசி எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? ஆனால் நான் அலசும் போது வாடகை போய் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ வாங்கி அலசின மாதிரி ரொம்ப எல்லாம் காட்டிலேருந்து அப்படியே பறிச்சிட்டு வந்த கீரை மாதிரி அப்படியே இருக்குது. ஓகேப்பா, நான் இதை பருப்பு போட்டு கடைய போகிறேன். அந்த கிராமத்து முறையில் பருப்பு போட்டு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பாய்.